நான் ஏமாத்திட்டு நடலாம். இப்போ தண்ணி பூஜை தண்ணி சாமி இருக்குல்ல, தண்ணி பூஜை வைக்கணும். அதுகிட்ட வசதி இல்ல, காசு இல்ல இல்ல. இப்ப அது தண்ணி பூஜை வச்சாகணும். அது எப்படி பண்ணலாம்? நீ தண்ணி பூஜை வச்சா உன்கிட்ட வசதி இல்ல, உன் வீட்டுலயே உன் கையில உள்ளத சோறு சமைச்சு நீ ஆடம்பரம் சோறு சாம்பார் கூட வச்சு ஒரு சாமி அப்படி இல்ல, 4 பேரை கூப்பிட்டு அங்கேயே கண்ணி பூஜை கொடுத்த ஒரு சாமி அப்படி இல்ல, அப்படி சொல்ல. அத ஒரு சாமி மாலை போட்ட சாமி 10-15 சாமி இருக்கா கண்ணி சாமி இந்த கதை. அந்த சாமியோட ஆளு 10 ரூபாய் சேர்த்து இந்த சாமி சேர்ந்து விட்டு 4 சாமி கும்பலா சேர்த்து தான் போடணும். அதெல்லாம் இல்ல, அது கண்ணி சாமி மாலை போட்ட சாமி சாப்பாட்டு குடும்பம் ஒரு 5 பேர் வச்சு 5 பேருக்கு சோறு கொடுக்காத அம்மா. அப்புறம் என்ன அப்படி மாலை போட்டா சரி இதுக்கு மாலை போட்டு போற. அப்புறம் கன்னிசாமி கூட நாமளும் மலையாள சாமி 10 ரூபா கொடுக்கலாம். இங்கதான் கொடுக்குறோம். அங்க நம்ம நாட்டுலாம் வெளியூர்ல கூட கொண்டு வராங்க, அவங்க கொடுப்பாங்க. அவ்வளவு கொடுக்கணும். நீ வெறும் ஒன்ன வழியும் செய்ய சொல்ல, சாப்பாடு ஆக்கி ஒரு குருசாமி வச்சு சாமி கல்பரத்தை வச்சு முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம கன்னிசாமி இருக்கல மல்லா கன்னிசாமி, நாங்க இடிமுடி கன்னிசாமி நாங்க கட்ட மாட்டோம். ஊரோட போய்தான் கட்டுவோம். அந்த குஜம் பண்ணி கார்த்திக் 1ஆம் தேதியே மாலை போல இந்த கன்னிசாமின்னு ஒரு சாமி போடல. சாப்பா சாமி கார்த்திகை 1ஆம் தேதி போடல, 2வது 10 நாள் கழிச்சு போடுது சாமி. 1ஆம் தேதி முக்கியமா சொல்ல போனா எல்லாமே 1ஆம் தேதி போட்டாகணும். ஆனா கன்னிசாமி 1ஆம் தேதி தான் போட்டாகணும். அதுல 2வது போடுற பலன் இல்ல. புக்குல எழுதிட்டா புக்குலயும் இருக்குன்னு யாரும் கேளு. புக்கு வாங்கிட்டு வரணும். ஐயப்ப மாலை போட டைம் எத்தனை டைம்ல மாலை போடலாம், எது வரைக்கும் மாலை போடணும், அந்த ஐயப்ப வாங்கிட்டு வரேன். நான் இது விட மாட்டேன், இதை வாங்கிட்டு வருவேன் கரெக்டா. ஒரு சாமிகிட்ட கேட்டு புக்க காலத்துல வந்து பாதி கடைப்பிடிக்கிறாங்க, பாதி அவங்க விருப்பத்துக்கு செய்யறாங்க. இப்போ நீங்க குருசாமி சாமி, நான் என் வீட்டுல வந்து விருந்து வச்சிருக்கிறேன் வாங்க சாமி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். எங்க வீடு ஏழ்மையான வீடு, அதே நேரத்துல வந்து ஒரு வசதியான சாமி எங்க வீட்டுல வச்சிருக்கேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுது. அப்ப நீங்க வந்து ஆளை பார்த்து போவீங்களா, தாழ்த்தப்பட்டவெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுவீங்களா, இல்ல எப்படி உங்க மனசு? இந்த காலத்துல இப்ப நடக்கிற காலத்துல யாருகிட்ட வசதி இருக்குதோ, எங்க 10 ரூபா கிடைக்குதோ அந்த ஏழை சாமி எல்லாம் அடுத்த வாரம் வச்சுக்க சாமின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஆனா ஒரு உண்மையான குருசாமி ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்ட ஓம்பூஜை தான் உண்டாகணும், பிரகாரம் போய் ஆகணும். அது நல்ல சாமியா இருந்தா இல்லப்பா சொல்றது. இதுதான் எல்லாம் ஒரே சாமி. அது பணக்கார சாமி அவரு சொல்லல, ஏழை சாமி எல்லாம் பராமரிதான் எல்லாம் கொடுத்தாகணும், கொடுத்தே ஆகணுங்க. ஆனா நீ ஒரு ஊர்ல ஒரு 4 பேர் ஒரே டேட்ல கூப்பிட்டு வர மாட்டாங்க. யார் ஃபர்ஸ்ட் சொல்றாங்களோ அந்த நம்பர் தான் போய் ஆகணும். அதுதானா இப்ப நான் இனிமே தூக்க போனேன், கொலைஞ்சாமியான ஊர் சாமி இல்ல சாமி நான் சொல்லிட்டு அப்படியே சாமி வாங்கிட்டேன். நான் முறைக்கு பார்த்தேன்னா சாமி சாமி நான் சொல்லிட்டேன் சாமி சாமிடா அப்படின்னு நான் மறுபடி போனா தூக்க குறைஞ்சிட்டு இருக்கோம். என்னதான் கண்ட சாமி இந்த வயசா அதெல்லாம் போட்டு போடாத போடா சாமி அதெல்லாம்